அதிக ஏமாற்றத்தை சந்திக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மனசுல எப்போதும் ஒரு கோட்டையை கட்டி ஒரு ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரம். குறிப்பா கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு சமையல் பிரியர்கள் சொல்லலாம். இவங்கள மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டை வந்து சமைக்க முடியாது. வரவங்களுக்கு வந்து நல்ல சுவையான உணவு பரிமாறணும் என்பதுல வந்து இவங்களை வந்து மிஞ்சினவங்களை யாருமே முடியாது. சூப்பரா சமைப்பாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான அப்படி இவங்க சமைக்கும் போது அது ஒரு தனி தன்மைக்குள்ள இருக்கும். ஸோ இப்படி உள்ள கேட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்போதும் நண்பர்களால, குறிப்பா வயது குறைந்த நபர்களால எப்போதும் ஒரு சில அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் இவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்திலே இருக்கும். மறைவான விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா குழந்தைகள் தான் நிறைய இன்டர்நெட்ல ஹேக் பண்றது, இந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அந்த சூட்சமான விஷயங்களை வந்து இலகுவா கையாளக்கூடிய நபரா இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் ஏதாவது கை காலில் அடிபட்டிருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா கால் பாதத்தில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு கால் பாதத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ தீர்வாகக்கூடிய விஷயம் இருக்கு. தேவையற்ற நண்பர்களிட எப்பொழுதும் இவங்க என்னன்னாக்கா பழகக்கூடியவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பழகணும். ஏன்னா இவங்களோட நண்பரே எதிரி ஆயிடுவாங்க. இதான் இவங்களோட பிரச்சனையே. கூட இருந்து இவங்க கூட இருந்து எல்லா கதையும் கேட்டுட்டு போய் அப்படியே அதே விஷயத்த வெளியே போய் சொல்லி உங்களை ஒரு சமுதாயத்தில் ஒரு எதிரியாக ஒரு தவறான நபரா சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால யார்கிட்ட பேசுறாலும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னென்ன உடல்ல வந்து அந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே வரும். ஸோ அதனால உடம்பு நிலையில் கொஞ்சம் கவனமா செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க. தேவையற்ற விஷயங்களில் இல்லை மறைவான விஷயம் நிறைய ஏன்னா கேட்ட நட்சத்திரக்காரர் நிறைய ரகசிய விஷயங்கள் வந்து அந்த ரகசியத்தை கட்டி காக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால அடுத்தவர்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை காது கொடுத்து கேட்பதை தயவு செய்து நீங்க விட்டீங்கன்னாவே போதும். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.